அந்த பாண்டியராஜன் தான் உங்களுக்கு 2018 பொள்ளாச்சியில் சம்பவங்கள் நடந்த பொழுது கோயம்புத்தூர் எஸ்பியாக இருந்தவர். ஸோ கோயம்புத்தூர் வழக்கில் திமுகவை சேர்ந்த ஒருவர், 2 பேர் அதிமுகவை சேர்ந்தவர், ஒருவர் காங்கிரஸ்காரர்னு சொல்லி 7 பேர் பேரில் இப்போ ஆயுள் தண்டனை தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் இது எல்லாம் தாண்டி அதிமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சரின் மகனுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லியும் இந்த பாண்டியராஜன் தான் காப்பாற்றினார் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த பாண்டியராஜன் நேற்று வரைக்கும் கொளத்தூரில் இருந்தார். இப்போ இந்த வழக்கில் வந்ததுனால 2018 இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் அங்கே இன்ஸ்பெக்டராக இருந்து வெளியில் போனாங்க, அத்தனை பேரும் வரணும்னு சொல்லி வர வச்சு அதில் அந்த காலகட்டத்தில் அதிகமாக சம்பவம் நடந்தப்பையும் அதுக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய இன்னைக்கு அவர் ரயில்வே துறை டெப்டி கமிஷனராக இருக்கிற கர்ணன் என்பவரை சஸ்பெண்ட் இது இப்போ மாத்திரம் இல்லைங்க. ஜனவரி மாதம் இதே மாதிரி ஒரு வழக்கு ஹோம் செக்ரட்டரி நேரடியாக வந்து எத்தனை எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்குது, என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்பயும் இதே நீதிபதி தான், திரு வேல்முருகன் தான். என்ன பண்ணுறாங்க, ஜனவரி 28 அந்த இதில் வருது, 30 இவர் வரணும் அப்படின்னு கொடுக்குறார். 27 சாயந்தரமாகவே போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெட்டிஷன் போட்டு ஏன்னா பல கேஸில் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறான்னு சொல்லி எங்ககிட்ட வர்றாங்க. பல கேஸில் எஃப்ஐஆர் போட்டு ஆக்ஷன் எடுக்கலன்னு வருது. இப்படி நீங்கள் எஃப்ஐஆரை போட்டுட்டோம் முடிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க, அவருக்கும் தெரில கோர்ட்டுக்கும் தெரிலன்னா என்ன அர்த்தம்னா அப்போ கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட 130 மண்டலத்தில் ஒரு 5 மண்டலங்களில் மட்டும் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற கமிஷனருடைய பாஸ்வேர்டு, அந்த டிபார்ட்மெண்ட் பாஸ்வேர்டெல்லாம் வச்சுக்கிட்டு போய் பேரம், திமுகவை சேர்ந்தவர்கள் பேரம் பேசி உனக்கு 6 மாதத்துக்கு 5000 ரூபா வரினா 1000 ரூபா இதை யூஸ் பண்ணிக்கிட்டு திமுகக்குள்ளே நடக்கிற சண்டை. திமுகவின் முதல் குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான அமைச்சர் மூர்த்தி, அவர் என்ன பண்ணுறேன்னா அவர் வந்து டாப் 3 ஏடிஎம்மில் ஒருத்தராக இருக்கிறார். இதை தாண்டி கடைசியாக முடிக்கணும்னு சொன்னால் நேற்றைக்கு டிஎஸ்பி திரு சுந்தரேசன் அவர்கள் அவருடைய கொடுத்த ஆஃபீஸ் கார் இல்லாமல் நடந்து போய் வந்திருக்கு. அவர் ஏற்கனவே நாம் ஒரு இதில் பேசியிருப்போம், மனித உரிமை இதில் வேலை செஞ்சிட்டு இருந்தப்ப தாம்பரத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு ஃபேமிலியை மிக மோசமாக தாக்கினார் என்று அவர் கொடுத்த ரிப்போர்ட்டை அளிக்கிறதுக்காக அவரை மனித உரிமையிலேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கேட்டால் விடமாட்டேன்னு சொல்லி தமிழ்நாட்டின் போலீஸ் துறை ஈரல் கெட்டுவிட்டதுன்னு கலைஞர் சொல்லுவார் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது. இந்த 15 நாளில் வந்திருக்கிற கோர்ட்டு தீர்ப்புகள் ஈரல் இல்லை, மொத்தமாகவே கெட்டு போச்சு. அந்த துறை அமைச்சர் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லைன்னா மக்களுக்கு நம்பிக்கையே போயிடும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். காவல்துறையில் அடுத்தடுத்து பல மாற்றங்கள், தவறு செய்யப்பட்ட காவல் ஆய்வாளர் ஆணையர்களுக்கு வந்து துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை வந்து நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொளத்தூர் தொகுதியில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலில் சிக்கியிருக்கதா வந்து இன்சைடில் நம்ம கேள்விப்பட முடியுது. கொளத்தூர் அப்படின்னு பார்க்கும்போது அதை நார்மலாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. முதல்வர் அவர்களுடைய தொகுதி என்ன சிக்கல்? இல்லை, கொளத்தூர் பொறுத்த வரைக்கும் போன வாரம் ஒரு தற்கொலைன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்தது. ஒரு தனியார் பால் கம்பெனி, இது திருமலா பால் கம்பெனியுடைய ஒரு அக்கௌண்டன்ட் ஒருத்தர் 45 கோடி களவாடினார்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி அவரை எஃப்ஐஆரே போடாமல் விசாரிக்கப்பட அவர் மிரட்டின விதம் தாங்க முடியாமல் அவர் வாங்கி உள்ள ஒரு இடத்துல, வீடு கட்டிட்டு இருக்கிற இடத்துல குடிசையில் அவருடைய 2 கைகளும் பின்னால் கட்டி இருக்க, பக்கத்தில் ஒரு சேர் இல்லாமல் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார். நாங்கள் அந்த சிச்சுவேஷனை பார்க்குற யாருக்கும் அது தற்கொலைன்னு தெரியலை. ஆனால் அது தற்கொலைன்னு சொன்னாங்க. இப்போ போன வாரம் தான், இப்போ இன்றைக்கி எல்லாரும் நம்ம காமராஜருக்கு மாறிட்டோம். ஆனால் போன வாரம் முழுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கே போவில்லாமல் வெளியில் வச்சு வழக்கே போடாமல் மானாமதுரையிலிருந்து ஒரு எஸ்ஐடி வந்து சிவகங்கையில் வந்து அஜித்குமார் என்பவரை கொன்றார்கள்.
இருக்கிறார்கள். இது அதைவிடவும் மோசமாக திருப்பி எஃப்ஐஆரே போடாமல் சென்னை சிட்டியில் மாதாவரம் பகுதி கிட்டத்தட்ட அதுவும் நம்ம குளத்தூர் இவருடைய தொகுதி தான். ஸோ அந்த கமிட்டி அந்த கமிஷனர் தான் அதில் இது பண்ணான்னு சொல்லிட்டு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவரை விசாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் யாருன்னு பார்த்தால் அந்த பாண்டியராஜன் தான் உங்களுக்கு 2018 பொள்ளாச்சியில் சம்பவங்கள் நடந்த பொழுது கோயம்புத்தூர் எஸ்பியாக இருந்தவர். ஸோ கோயம்புத்தூர் வழக்கில் திமுகவை சேர்ந்த ஒருவர், 2 பேர் அதிமுகவை சேர்ந்தவர், ஒருவர் காங்கிரஸ்காரர்னு சொல்லி 7 பேர் பேரில் இப்போ ஆயுள் தண்டனை தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் இது எல்லாம் தாண்டி அதிமுகவை சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சரின் மகனுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லியும் இந்த பாண்டியராஜன் தான் காப்பாற்றினார் என்றும் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த பாண்டியராஜன் நேற்று வரைக்கும் குளத்தூரில் இருந்தார். இப்போ இந்த வழக்கில் வந்ததுனால இதாயிருக்கு. சரி, திருப்பி எஃப்ஐஆர் போடாமல் எப்படி சார் விசாரிக்கிறாங்க? இது நான் இப்போ கோர்ட்டு சொல்லியிருக்காங்களா நிலுவையில் உள்ள விஷயங்கள்லாம் வந்து இல்லை சார். நீங்கள் ஃபுல்லாக கோர்ட்டு நீங்கள் பிரச்சனை என்னன்னா கோர்ட்டில் நடக்கிற விஷயங்களை கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முந்தா நேற்றுக்கு ஒரு தீர்ப்பு, அது வழக்கு என்னடான்னு சொன்னீங்கன்னா உட்காந்து 92 சவரன் சூளைமேட்டில் ஜரீனா பேகம்ங்கிறவங்க 2018 திருட்டு போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. 2018 நம்ம இப்போ 7 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 7 வருஷத்தில் எனக்கு மீட்டும் தரல, அது என்ன ஆச்சுன்னு சொல்லலை அப்படின்னு வழக்கு போடுறாங்க. ஸோ நீதிபதி வேல்முருகன் சென்னை ஹைகோர்ட் நீதிபதியால் தாங்க முடியல. என்ன நடக்குது? 92 சவரன், அங்கே 10 சவரனுக்காக அஜித்குமார் கொலைன்னாங்க. எஃப்ஐஆரில் பார்த்தா 5 சவரன் தான் இருக்குது. நமக்கு இப்போ பேட்டி அந்த அம்மா நிக்கிதான்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஆஃபீஸ் வரைக்கும் எனக்கு தொடர்பு இருக்குன்னு பல பேர்கிட்ட 4 கோடி வாங்கினதாக சொன்னவங்க 10 பவுன்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க. ஆனால் போலீஸ் எஃப்ஐஆரில் 5 பவுன்னு தான் இருக்குது. ஸோ அதில் நிஜமாவே பவுன் இருக்கா இல்லையா? அதே மாதிரி இதில் நம்ம இந்த கேஸில் 45 கோடின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் 5 கோடின்னு சொல்லிட்டு அதையும் நான் திருப்பி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டேன்னு எழுதின மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த கேஸில் 92 பவுனை காணும்னு சொன்ன கம்ப்ளைண்ட்டில் ஆக்ஷன் எடுக்க. இவர் என்ன சொல்லிட்டார்? 2018 இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் அங்கே இன்ஸ்பெக்டராக இருந்து வெளியில் போனாங்க அத்தனை பேரும் வரணும்னு சொல்லி வர வச்சு அதில் அந்த காலகட்டத்தில் அதிகமாக சம்பவம் நடந்தப்பையும் அதுக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டிய இன்னைக்கு அவர் ரயில்வே துறை டெப்டி கமிஷனராக இருக்கிற கர்ணன் என்பவரை சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு உத்தரவை போட்டார். மீதி உள்ள 7 இன்ஸ்பெக்டர் மேலேயும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்துட்டு இந்த கோர்ட்டுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி அதே வழக்கில் இன்னொரு வழக்கு சேலத்தில் 2018 யாரோ ஒரு கும்பல் நீங்கள் மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு நிலம் தருவோன்னு ஏமாத்தினாங்கன்னா அந்த வழக்குலையும் இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கலன்னா அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர்ஸையும் கூப்பிட்டு அவங்க பேர்லையும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்திருக்கு. இது எங்கே போய் நிற்குதுன்னு தெரியல. ஏன்னா இதே மாதிரி போன மாதம் பார்த்தீங்கன்னா முகப்பேரில் ஒரு வழக்கு, ஒரு இதுக்குள்ள அசோசியேஷனுக்குள்ள பணத்திரட்டை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிர்வாகிகள் யார் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று அதை எதிர்த்து புகார் கொடுத்தவங்க அவங்க குரூப் வாட்ஸ்அப்பில் ஜாதி ரீதியாக என்னை அவர் எஸ்சியை சேர்ந்தவர்னு சொல்ல அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆக்ஷன் எடுக்கலன்னு ஒன்று கமிஷனர் அப்பியர் ஆகணும்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லுது. ஆனால் அவர் அப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறார்? முதல் நாள் நாளைக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்கன்னா சாயந்தரமாக ஆன்லைனில் சார்ஜ் ஷீட்டை போட்டுடுறாங்க. உடனே அவர் போகாமல் காலையில் போய் சொல்கிறாங்க, சார் இப்போ கேஸ் போட்டாச்சு சார், சார்ஜ் ஷீட் போட்டாச்சு. எப்போ போட்டிங்க? அவரும் பார்த்துருப்பார். ஏன்னா பார்த்துட்டு நேற்று போட்டிருக்கீங்க. நேற்று இப்போ சம்பவம் நடந்து எத்தனை 8 மாதம் 10 மாதம் ஆயிடுச்சு. நேற்று வரைக்கும் அவர் மேல் வழக்கு போட்டு நான் கேள்வி கேட்குற வரைக்கும் போடல. இப்போ போட்டிங்கன்னா இது கோர்ட்டை அவமதிக்கிறதுக்கு ஏமாத்துறதுக்கு தான் அவர் வரணும்னு சொல்லி மத்தியானம் வர வச்சு விசாரணை பண்ணியிருக்காங்க. இது இப்போ மாத்திரம் இல்லைங்க. ஜனவரி மாதம் இதே மாதிரி ஒரு வழக்கு ஹோம் செக்ரட்டரி நேரடியாக வந்து எத்தனை எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்குது, என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. இதே அப்பயும் இதே நீதிபதி தான், திரு வேல்முருகன் தான். என்ன பண்ணுறாங்க? ஜனவரி 28 அந்த இதில் வருது, 30 இவர் வரணும் அப்படின்னு கொடுக்குறாரு. 27 சாயந்தரமாகவே போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் பெட்டிஷன் போட்டு 30 காலையில் போய் நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் போயிருக்கிறோம், அது ஸ்டே அது கிடைச்சிரும், அதனால வேண்டான்னாங்க. உடனே அவர் சொல்லிட்டார், பாரு மத்தியானம் 2 மணிக்கு வரலன்னா நான் வந்து இது போட்டுருவேன், கைது வாரண்ட் போட்டு ஹோம் செக்ரட்டரி இருப்பேன், ஸ்டே 2 மணிக்கு கிடைக்கணும் அப்படின்னார். அங்கே உச்ச நீதிமன்றம் அதை தள்ளுபடியே பண்ணிடுச்சு. ஸோ அன்னைக்கு சாயந்தரம் கோர்ட்டெல்லாம் மூடிட்டு 4 மணிக்கு மேலே அவர் வர இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் இது ஜனவரி மாதம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், இந்த 5 மாதத்தில் திருப்பி இதே மாதிரி பல கேஸ்கள் வருது. ஒரு பக்கம் போட்ட எஃப்ஐஆருக்கு ஆக்ஷன் எடுக்கலாம். அந்த கேஸில் எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா 5 காப்பி வரும். ஒரு காப்பி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவருக்கு, இன்னொரு காப்பி மாஜிஸ்ட்ரேட்
மேஜிஸ்ட்ரேட்டு கொடுக்கணும். ஸோ கேஸ் இப்போ நீங்கள் இப்போ பொய் கேஸ் கொடுத்தால் உங்களை மேலே இது பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா விசாரிச்சுட்டு அவனை அந்த ஆளை விசாரித்து இது பண்ணி இது ரெண்டையும் மாஜிஸ்ட்ரேட்டுக்கு சொல்லணும். இப்போ இவர் கேஸில் அந்த ஜனவரி கேஸில் என்ன சொன்னாங்க, நாங்கள் அதை விசாரித்தோம், அதில் இப்போ மேலே விசாரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு முடிச்சிட்டோன்றாங்க. அப்போ ஹை கோர்ட்டுக்கு சொன்னீங்களான்னா சொல்லலை. அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தவனுக்கும் சொல்லலை, கோர்ட்டுக்கும் சொல்லலை. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நடக்கிறீங்களா? ஏன்னா பல கேஸில் எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறான்னு சொல்லி எங்ககிட்ட வர்றாங்க. பல கேஸில் எஃப்ஐஆர் போட்டு ஆக்ஷன் எடுக்கலன்னு வருது. இப்படி நீங்கள் எஃப்ஐஆரை போட்டுட்டோம் முடிச்சிட்டேன்னு சொல்கிறீங்க, அவருக்கும் தெரில கோர்ட்டுக்கும் தெரிலன்னா என்ன அர்த்தம்னா அப்போ கூப்பிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் இத்தனை வழக்கு நடந்துட்டு இருக்கு. அஜித்குமார் கேஸில் எஃப்ஐஆரையே போடாமல் அவரை வச்சு அடிச்சிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, ஒரு கல்யாண மண்டபத்தில் வச்சு அஜித்குமாருடைய ஃபேமிலியோடு பேசி அந்த வழக்கை முடிக்கணும்னு பார்க்குறாங்க. எஸ்எம் சுப்பிரமணியம் சார் நீதிபதி என்ன சொல்லிட்டாருன்னா, இது இவங்க இப்போ சிபிஐக்கு அனுப்பிச்சா கூட கீழே போலீஸ் போய் மிரட்டிட்டா எதுவுமே வெளியில் வராதுங்கிறதுனால உடனடியாக உள்ளூர் நீதிபதியை போட்டு அத்தனையும் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கார். நேற்றைக்கு இன்னொரு வழக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மதுரையில் இப்போ இந்த வீடு இருக்குது. நம்ம இப்போ இந்த வீடு இந்த இடத்துல இப்போ நம்ம இருக்கிறது கிண்டி ஈக்காடு தாங்கல்ல. இப்போ இந்த இடத்துல ஈக்காடு தாங்கல்ல கலைமகள் நகரில் இருந்தால் 5 கோடி போகும். இந்த இடம் ஸ்கொயர் ஃபீட் 30 ரூபாலேருந்து 50 ரூபா வாடகை கிடைக்கும். இதே வீடு இதே சைஸ் வீடு பல்லாவரத்தில் உள்ளே இருந்தால் 2 கோடி தான் போகும், வாடகை 20 ரூபா தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி வரி இருக்கணும். ஆனால் ரெசிடென்ஷியலாக இருந்தால் ஒரு ரேட் உண்டு, கமர்ஷியலாக இருந்தால் உண்டு. மதுரையில் கிட்டத்தட்ட 130 மண்டலத்தில் ஒரு 5 மண்டலங்களில் மட்டும் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற கமிஷனருடைய பாஸ்வேர்டு, அந்த டிபார்ட்மெண்ட் பாஸ்வேர்டெல்லாம் வச்சுக்கிட்டு போய் பேரம், திமுகவை சேர்ந்தவர்கள் பேரம் பேசி உனக்கு வரும் 6 மாதத்துக்கு 5000 ரூபா வரினா 1000 ரூபா கட்டு போதுன்னு குறைக்கிறதுக்கு ஏதோ லஞ்சம் வாங்கி பண்ணியிருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் வர அதில் 8 பேர் சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனால் இதை எதிர்த்து அதிமுக போய் இதை சிபிசிஐடி விசாரணைக்கு போகணுன்னு ஒன்று நேற்றுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னால், இதற்கு தனியாக ஒரு சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸரை போட்டு அவர்கள் விசாரித்து எங்கிட்ட வந்து இத்தனை நாளில் திருப்பி பதில் சொல்லணுன்னு இருக்காரு. ஏன்னா இது அண்ணா பல்கலைக்கழக வழக்கிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எஸ்ஐடி டீம் பார்த்துக்கொண்டாங்க. ஆனால் எஸ்ஐடி எதையும் ஹைகோர்ட்டுக்கு சொல்லலை. கடைசியில் என்னாச்சு, கமிஷனர் அன்றைக்கி என்ன சொன்னாரோ, இன்னொரு சார் இல்லை அப்படின்னாரோ அதே தான் கொண்டு போகிறாங்க. அதனால இப்போ அந்த அஜித்குமார் வழக்கில் அப்படி கொண்டு போகாமல் 45 நாளில் எனக்கு வந்து இவங்க சிபிஐ பதில் சொல்லணுன்னு இருக்காரு. இப்போ நேற்றைக்கும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் போயிட்டு எடுத்துக்கிட்டு எங்கிட்ட பண்ணணும். நேற்றுக்கு இன்னொன்று சொல்லியிருக்கார், இது மதுரையில் 200 கோடின்னு சொல்லியிருக்காங்க. இது போல் மற்ற மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கார்பரேஷன்லையும் நடந்திருக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதை உடனடியாக அதிமுக எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணணும். ஏன்னா ஒரு இதுலேயும் நானும் நீங்களும் கட்டுறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம்னா பணக்காரர்கள் லஞ்சம் கொடுத்து தப்பிக்கிறாங்க, திமுக காரர்கள் ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் அனுபவிக்கிறார்கள்னா இதில் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கிட்டு திமுகக்குள்ளே நடக்கிற சண்டை. திமுகவின் முதல் குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான அமைச்சர் மூர்த்தி, அவர் என்ன பண்ணுறேன்னா அவர் வந்து டாப் 3 ஏடிஎம்மில் ஒருத்தராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஏடிஎம் யார்? இல்லை பலர் இதில் போட்டியில் தான் இருக்குது. மூர்த்தியும் இது டாஸ்மாக் துறையும் போட்டியில் இருக்குது. அதுக்கு அடுத்த நிலையில் வேலு, நேரு போன்றவர்கள் இருக்கிறார்கள். ஸோ மூர்த்தி இதை பிடிச்சிக்கிட்டு பண்ண திரு பிடிஆருடைய மிக நெருக்கமான பலரை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த கார்பரேஷனில் பிரச்சனை இருக்குங்கிறாங்க. இப்போ இது ஒரு மாவட்டத்துலேயும் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்குன்னு சொன்னால் போலீஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கு. இதே மாதிரி இன்னொரு கேஸு டிஎஸ்பி சுனில்னு சொல்லிட்டு வில்லிவாக்கத்தில் ஒரு தலித் பெண்மணி தன்னுடைய பிரச்சனையை சொன்னால் அந்த உங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா என்ன சொன்னால் கோர்ட்டுக்கு போகணுன்னு, இவர் அந்த கம்ப்ளைண்ட்டை கோர்ட்டுக்கு அனுப்பாமல் கலெக்டருக்கு அனுப்புகிறாங்க. ஸோ உங்களுக்கு ப்ரொசீஜரையே தெரியலையா, நீ என்ன பண்ணுற, அவரை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு திருப்பி வந்திருக்கு. ஸோ தமிழ்நாடுக்கு போலீஸுங்கிறது யாருக்கு கீழே வருது? உள்துறை அமைச்சர். யார் உள்துறை அமைச்சர்? முதலமைச்சர் ஸ்டாலின். ஸோ அவருக்கு கீழே இருக்கிற இந்த துறை இப்படி இருந்தால் என்ன ஆகும்? இதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம சவுக்கு சங்கர் கேஸில் எடுத்துக்கிட்டால் அவர் திரு செல்வ பெருந்தகை பற்றி பேசினார்னு சொல்லி அவர் வீட்டில் போய் மிக கீழ்த்தரமான இதெல்லாம் ஊற்றுனாங்க. அதை ஊற்றினது ஒரு கோவத்தில் பண்ணான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அதை ஊற்றுறத போய் லைவ் எடுத்து போட்டுட்டு யார் பண்ணாங்கன்னு தெரியலங்கிற மாதிரி கொண்டு போட்டு கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் போட்டு இது வரைக்கும் ஒருத்தரை கூட அந்த வழக்கில் கைது பண்ணல. சட்டமன்றத்தில் 48 மணி நேரத்தில் கைது பண்ணினோன்னு சொல்லி சொல்கிறார். கைது
இது ஸ்டேஷனுக்கு வர வச்சு செல்ஃப் ஜாமீனில் விட்டாச்சு. ஸோ நம்ம உள்துறை அமைச்சரான முதலமைச்சர் சட்டசபையிலேயே போலீஸ் துறையை பற்றி தப்பு தவறுமாக சொல்கிறார். இதை தாண்டி உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றத்திலையும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 41 சிடி ஃபைல்ஸில் இவங்க கொடுத்த ஹோம் செக்ரட்டரி கொடுத்த இதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இன்னொரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை வச்சு போடுன்னு சொன்னாங்க. இதில் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் இதில் சாக்கடை நீர் கலக்குது அப்படின்னு சொன்னால் இல்லை தடுத்தாச்சுன்னு சொல்லி அந்த கமிஷனர் கொடுக்குறாரு. ஃபோட்டோ ட்ரோன் கேமரா வச்சு வீடியோ எடுத்து யானை ராஜன் கொடுக்குற ராமேஸ்வரம் கமிஷனர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்துட்டு சீஃப் செக்ரட்டரி பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி கடைசியாக முடிக்கணும்னு சொன்னால் நேற்றைக்கு டிஎஸ்பி திரு சுந்தரேசன் அவர்கள் அவருடைய கொடுத்த ஆஃபீஸ் கார் இல்லாமல் நடந்து போய் வந்திருக்கு. அவர் ஏற்கனவே நாம் ஒரு இதில் பேசியிருப்போம், மனித உரிமை இதில் வேலை செஞ்சிட்டு இருந்தப்ப தாம்பரத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒரு ஃபேமிலியை மிக மோசமாக தாக்கினார் என்று அவர் கொடுத்த ரிப்போர்ட்டை அளிக்கிறதுக்காக அவரை மனித உரிமையிலேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கேட்டால் விடமாட்டேன்னு சொல்லி நீதிபதி மணிக்குமார் முன்னாள் கேரள தலைமை நீதிபதி மாட்டேன்னு சொன்னப்ப அவர் வீட்டுக்கு போட்ட செக்யூரிட்டி எல்லாம் நீக்கிட்டு கடைசியில் அவரை மிரட்டி எடுத்துட்டு மயிலாடுதுறையில் போட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற கள்ளச்சாராயம் திராவிட பானம் விற்கிறவங்களையா பிடிச்சி 700 பேரில் கேஸ் போட்டிருக்காரு. ஸோ அது உள்ளூரில் பிரச்சனை வர அவரை திருப்பி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஸோ நேர்மையாக வேலை செஞ்சால் இந்த இதில் இதுதான் சொல்லிட்டு, அது மாத்திரம் இல்லை, அவர் மிக முக்கியமாக சில ஐபிஎஸ் ஆஃபீஸர் பெயரை குறிப்பிட்டெல்லாம் சொல்லியிருக்கார். திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் பேரெல்லாம் சொல்லியிருக்கார். எனவே தமிழ்நாட்டின் போலீஸ் துறை ஈரல் கெட்டுவிட்டதுன்னு கலைஞர் சொல்லுவார் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது. இந்த 15 நாளில் வந்திருக்கிற கோர்ட்டு தீர்ப்புகள் ஈரலில் மொத்தமாகவே கெட்டு போச்சு. அந்த துறை அமைச்சர் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லைன்னா மக்களுக்கு நம்பிக்கையே போயிடும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. நன்றி சார்.